கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 15:5. In English it's Romans 15:6. In English it's Romans 15:6. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜெபம் பண்ண போறார். இதுவரைக்கும் என்ன செய்யணுங்கிற சொன்னாரு. ஆனா சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, இதனுடைய நோக்கம் என்ன? அதாவது ஐக்கியம் என்பது ஒரு முடிவு அல்ல. ஐக்கியம் எதுக்காக இருக்குன்னா, நம்ம தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஐக்கியத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் உள்ள சபை என்ன பண்ணுது? ஒரு ஐக்கியமாக தேவனுக்கு ஒரு ஆராதனை செலுத்தக்கூடியதாய், ஒரு ஒரே ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடியதாய் நீங்கள் ஒருமனப்பட்டு, அதாவது இப்ப என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, ஏன்னா யோவான் 17:21 பிரதான ஆசாரியர் அவர் ஜெபித்த ஜெபம் என்ன? நீங்க நம்மளுடைய ஐக்கியம் ஒற்றுமையா இருப்பதனால இந்த உலகம் நம்மை விசுவாசிக்கும். அப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் ஒருமனப்பட்டு. அப்ப இந்த ஒருமனம் என்று சொல்லக்கூடியது, நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஒரு ஒப்பீனியன் இல்ல ஒரே மாதிரி யாருக்கணும் இல்ல. நம்ம எல்லாரும் என்ன, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனை, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயபக்தி, ஒரு மனத்தாழ்மை, ஒரு நோக்கம், இது எல்லாமே என்னவா இருக்கணும்? கிறிஸ்துவை காட்டக்கூடியதாக. ஏன்னா பிலிப்பியர் 2:2 சொல்லுமா, ஏக சிந்தை உள்ளவர்களாய் நாம எல்லோரும் என்ன, நீங்கள் ஒருமனப்பட்டு என்ன பண்ணணும்? ஒரே வாயினால. நான் அந்த வசனத்துல முன்பதையும் பின்பதையும் சேர்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நோக்கம் சொல்றேன். ஏன்னா நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரே வாயினால். ஏன்னா நீங்க ஒருமனம் வரும்போது உங்க வாயிலிருந்து ஒரு துதி வரப்போது பாருங்க, அது ஒரே துதியா இருக்கும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? ஒருமனப்பட்டு ஒரே வாயினால் என்ன? அதாவது நம்ம ஆதி திருச்சபையில பார்க்கிறோம். என்ன, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46, 47 அவங்க எல்லாரும் ஏகமாய் ஒரே மாதிரி கர்த்தரை துதித்து ஆராதிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9, 10 பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் ஒரே சத்தமாக ஆட்டுக்குட்டியானவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எல்லாம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை. என்ன, சபையினுடைய உன்னதமான நோக்கம் என்ன? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக, அவர்தான் எல்லாத்துக்கும் காரணர் என்று சொல்லக்கூடியதாக. இங்க சொல்லும்போது பிதாவாகிய தேவனை சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை. அப்ப இங்க சொல்லும்போது இந்த பிதாவாகிய தேவன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா. அதனாலதான் இந்த திருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இதுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளோம்னா, நமக்கு ஐக்கியம் கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். இந்த ஐக்கியத்தை சரியான முறையில வடிவமைத்து கொடுப்பது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது எல்லாம் நம்ம ஐக்கியம் எப்படி வெளிப்படுகிறது? நம்முடைய ஆராதனையில. அப்ப இந்த ஐக்கியம் எப்படி வெளியே தெரியக்கூடியது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும் போது தெரியக்கூடியதா. அப்ப சபையினுடைய வாய்ஸ் என்னவா இருக்கணும்? ஒரு சத்தம் என்னவா இருக்கணும்? ஒரே சத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க நன்றாக சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ஐக்கியத்துல இருக்கிறீங்க, ஒரு சபையில ஒரு ஐக்கியத்துல இருக்கிறீங்கன்னா, அந்த ஐக்கியத்தை கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். அத ஐக்கியத்தை நமக்கு எப்படி இருக்கணும்னு அதை வடிவமைத்து கொடுத்தது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ உங்க வாயிலிருந்து வரக்கூடிய துதி ஒரே மாதிரி இருக்கா? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா? அப்போ நம்மளுடைய நோக்கம், ஒரு கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடியது.
அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒரு ஐக்கியத்தை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி அதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து அதை பண்ணுவோமா? காரணம் என்னன்னா, இந்த ஐக்கியம் என்ன பண்ணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நமக்குள்ள இருக்கிற பிரிவினை என்ன பண்ணும்? ஆராதனைய குறைக்கும். நமக்குள்ள இருக்க ஐக்கியம் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆராதனையாக இருக்கும். அப்ப நம்ம ஐக்கியத்துல பலப்படுவதற்கு நம்ம முயற்சிய நம்ம செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஐக்கியத்துல எப்படி வளர்வது என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, காரணம் அதுதான் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறது. அது கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம், சபையினுடைய நோக்கமே அதுதான் என்பதை புரிந்து நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பினாலும் ஆண்டவரே கிருபையினாலும் ஐக்கியத்தில் வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.